பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு தடவை இல்லை 100 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு வாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வந்துட்டு இங்கே யோசிக்காதீங்க. அப்படி யோசித்தாலும் அதுக்கு ஜூஸே கிடையாது. ஓகேங்களா? பிரயோசனமே இல்லை. ஒருவேளை நீங்கள் திரும்ப வந்துட்டு உங்களால் இருக்க முடியலைன்னு போப்புறீங்கன்னு நீங்கள் அழுதாலோ, இல்லை இங்கே வந்ததுக்கு பிறகு வருத்தம், நான் வீட்டுக்கு போகிறேன்னு என்னால் வேலை செய்ய முடியாதுன்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாலோ எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வரும்போது நல்லா யோசித்து முடிவெடுத்து அப்புறம் வாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன் வெளிநாட்டு லைஃப்பில். ஸோ அது எதுக்காக? நம்ம குடும்ப கஷ்டத்துக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஸோ எனக்கு என் குடும்பத்துக்காக என்னால் கஷ்டப்பட முடியும் அப்படின்னு இல்லை. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான், இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு தான் நான் வேலை செய்கிறேன். இதே நம்ம ஊரில் ஒரு வேலை கிடச்சி நம்ம அந்த வேலையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குமா இருந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் செய்ய மாட்டேன், விட்டு வீசிட்டு நான் போயிருப்பேன். ஆனால் இங்கே கஷ்டம் நிறைய இருக்குது. எல்லா வீடுகள்லேயும் இல்லை, ஒரு சில வீடுகளில் தான் இந்த மாதிரி கஷ்டங்கள். வேலைகள், நித்திரை இல்லை, தூக்கம் இல்லை, ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை கூட பொம்பளைங்க செய்யக்கூடிய நிலைமை எல்லா வீடுகள்லேயும் இல்லை, ஒரு வீடுகளில் தான் இருக்குது. ஆனால் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்ல வீடு கிடைக்கும்ண்டு? கண்டிப்பாக அது தெரியாது. நம்மளோட தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இல்லையா? அப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த சவுதியோ கட்டாரோ குவைத்தோ எந்த நாடாக இருந்தாலும் அவங்க அனுப்பும்போது நம்ம மனசில் நினைப்போம் இல்லையா, நமக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வரும். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு அது தலைகீழாக மாறிடும். ஆனால் ஒரு நேரம் நல்ல வீடாக இருக்கும், ஒரு நேரம் நல்லா இருக்காது. ஸோ அது நம்ம கையில் இல்லை, விளங்குதான். நம்ம தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஒருவேளை நல்ல வீடு கிடைக்கலாம், இல்லைன்னா நல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காண்டித்தான் சொல்கிறேன். நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு நல்ல வீடு கிடைக்கும், நல்ல வேலை, பிரச்சனை மேடம், எல்லோரும் நல்லவங்க அப்படின்றது நமக்கு தெரியாமல் தானே இங்கே வரோம். அதனால் ஒரு தடவை இல்லை 100 தடவை யோசிச்சுட்டு வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப கஷ்டம்னு தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொன்னால், நானும் இங்கே வந்துட்டு ரொம்ப அழுதேன். வேலையை பார்த்து இயலாது. ஒரு நாள் பாரமான வேலைகளோ இல்லை நமக்கு 2 பேர் செய்யக்கூடிய வேலைகளோ நம்ம ஒரு நாள் செய்யலாம். ஓகேங்களா? ஒரு நாள் 2 நாள் நம்ம செய்யலாம். அதே நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளோட உடல் நிலை எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? அது ஒரு நாள் 2 நாளாண்டா சரி, ஒரு நாள் தானே நம்ம செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக செய்திடலாம். டெய்லி செய்யும்போது அதோட கஷ்டம் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு புரியும் இல்லையா? அந்த இதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு சில பிள்ளைங்க இங்கே வாராங்க. நான் என்னோடய அனுபவத்துகளை நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பிள்ளைங்க வாராங்க. வரும்போது அவங்களுக்கு தெரியாது, இன்ன வேலை இருக்குது, இன்ன வேலை செய்யணும், இன்ன வேலை ஒன்றுமே தெரியாமல் தான் இங்கே வராங்க. ஸோ வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு வேலையை செய்யும்போது அவங்களால இயலாது. ஒரு கட்டத்தில் வந்தோன்னே இயலாது. ரூமில் அழுகிறது, சாப்பிட்றது இல்லை, உடம்பை கவனிக்கிறது இல்லை. ஸோ அவங்க அதை வீட்டுக்காரவங்க அது மேம்படுத்த மாட்டாங்க. நீங்கள் 24 மணித்தியாலும் வேலை செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு வேலைக்காரவங்க தான். அவங்க நீ சோர்வாக இருக்கிறன்றதையும் பார்க்க மாட்டாங்க, உனக்கு தலைவலி என்றையும் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டு வேலைக்காரவங்களாம் நம்ம வாரோம், அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வேலைக்காரவங்க தான். ஓகேங்களா? ஆனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம நினச்சிட்டு வருவோம் என்ன, வீட்டு வேலை அப்படின்னு தான். வீட்டு வேலை சாதாரண வீட்டு வேலைன்னா அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வீடு கூட்டுறது, சட்டிபானை கழுவுறது, உடுப்பு துவைக்கிறது, உடுப்பு அயன் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஒரு வீட்டில் சில பேர் 2 வேலைக்காரவங்கள வச்சுருப்பாங்க. ஒன்று கிளீனுக்கு, ஒன்று சமைக்கிறது, புள்ள பார்க்குறது. ஆனால் ஒரு சில வீடுகளில் எல்லாமே ஒரு வேலைக்காரி தான் பார்க்கணும். ஸோ அந்த கஷ்டம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வேலைக்காரியாக இருந்து 2 மாடி வீடு,
பிள்ளைங்க பார்க்குறது, சமைக்கிறது எல்லா கஷ்டமும் நான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த இதுலேயும் எனக்கு கொடுக்குற அதாவது நான் தூங்குகிற டைம் எடுத்து தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறது. ஏனென்னா பிள்ளைங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரணும், கஷ்டப்படக்கூடாது. இங்கே வந்து நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டு அழுத மாதிரி புது பிள்ளைங்க வந்து இங்கே கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே நேரம் வந்து நீங்கள் ஒரு வேளை அங்கேருந்து வரும்போது ஒரு தடவை இல்லை 100 தடவை யோசிச்சுட்டு வாங்க. இங்கே நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு பணம் இருக்கும். மாதம் மாதம் கரெக்டாக அவங்க நம்ம வேலை செஞ்சு தானே ஆகணும். வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லல. அது என்ன இதுக்கு தான் இருக்கிறோம். ஏழுமோ ஏழாதோ நமக்கு வருத்தம் இல்லையோ நம்ம வேலை செஞ்சு தான் இருக்கணும். ஏன் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நானும் இங்கே வந்துட்டு ரொம்ப அழுதேன். வேலையை பார்த்து இயலாது. ஒரு நாள் பாரமான வேலைகளோ இல்லை நமக்கு 2 பேர் செய்யக்கூடிய வேலைகளோ நம்ம ஒரு நாள் செய்யலாம். ஓகேங்களா? ஒரு நாள் 2 நாள் நம்ம செய்யலாம். அதே நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? அது ஒரு நாள் 2 நாளாண்டா சரி ஒரு நாள் தானே நம்ம செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக செய்திடலாம். டெய்லி செய்யும்போது அதோட கஷ்டம் நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு புரியும் இல்லையா? அந்த இதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு சில பிள்ளைங்க இங்கே வாராங்க. நான் என்னோடய அனுபவத்துகளை நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பிள்ளைங்க வாராங்க. வரும்போது அவங்களுக்கு தெரியாது, இன்ன வேலை இருக்குது, இன்ன வேலை செய்யணும், இன்ன வேலை ஒன்றுமே தெரியாமல் தான் இங்கே வாராங்க. ஸோ வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு வேலையை செய்யும்போது அவங்களால இயலாது. ஒரு கட்டத்தில் வந்தோன்னே இயலாது. ரூமில் அழுகிறது, சாப்பிட்றது இல்லை, உடம்பை கவனிக்கிறது இல்லை. ஸோ அவங்க அதை வீட்டுக்காரவங்க அது மேம்படுத்த மாட்டாங்க. நீங்கள் 24 மணித்தியாலும் வேலை செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு வேலைக்காரவங்க தான். அவங்க நீ சோர்வாக இருக்கிறன்றதையும் பார்க்க மாட்டாங்க, உனக்கு தலைவலி என்றையும் பார்க்க மாட்டாங்க. எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டு வேலைக்காரவங்களாம் நம்ம வாரோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வேலைக்காரவங்க தான். ஓகேங்களா? ஆனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம நினச்சிட்டு வருவோம் என்ன, வீட்டு வேலை அப்படின்னு தான். வீட்டு வேலை சாதாரண வீட்டு வேலைன்னா அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வீடு கூட்டுறது, சட்டிபானை கழுவுறது, உடுப்பு துவைக்கிறது, உடுப்பு அயன் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் ஒரு வீட்டில் சில பேர் 2 வேலைக்காரவங்கள வச்சுருப்பாங்க. ஒன்று கிளீனுக்கு, ஒன்று சமைக்கிறது, புள்ள பார்க்குறது. ஆனால் ஒரு சில வீடுகளில் எல்லாமே ஒரு வேலைக்காரி தான் பார்க்கணும். ஸோ அந்த கஷ்டம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வேலைக்காரியாக இருந்து 2 மாடி வீடு, பிள்ளைங்க பார்க்குறது, சமைக்கிறது எல்லா கஷ்டமும் நான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த இதுலேயும் எனக்கு கொடுக்குற அதாவது நான் தூங்குகிற டைம் எடுத்து தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறது. ஏனென்னா பிள்ளைங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரணும், கஷ்டப்படக்கூடாது. இங்கே வந்து நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டு அழுத மாதிரி புது பிள்ளைங்க வந்து இங்கே கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே நேரம் வந்து நீங்கள் ஒரு வேளை அங்கேருந்து வரும்போது ஒரு தடவை இல்லை 100 தடவை யோசிச்சுட்டு வாங்க. இங்கே நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு பணம் இருக்கும். மாதம் மாதம் கரெக்டாக அவங்க நம்ம வேலை செஞ்சு தானே ஆகணும். வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லல. அது என்ன இதுக்கு தான் இருக்கிறோம். ஏழுமோ ஏழாதோ நமக்கு வருத்தம் இல்லையோ நம்ம வேலை செஞ்சு தான் இருக்கணும். ஆனால் வேலை முடிய அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. மாதமான சம்பளம் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நான் அதனால தான் சொல்கிறேன், வந்துட்டு அழாதீங்க, கஷ்டப்படாதீங்க. யோசிச்சுட்டு ஒரு தடவை இல்லை 100 தடவை யோசிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தான். ஸோ நீங்கள் வரும்போது முடிவெடுத்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு விஷயமும் ஒரு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து இதுண்டு யோசிச்சுட்டு நீங்கள் வாங்க. வந்துட்டு தயவுசெய்து இங்கே அழாதீங்க. வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக இருங்க. அதே நேரம் இன்னொருன்னு சொல்கிறேன், அதுக்காக அவங்க சரியில்லை, அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னா அதுக்காக அமைதியாக இருக்கணும்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே? நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் கையில் இருக்குது. அப்படி நீங்கள் வந்தாலும் இங்கே கஷ்டமாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ.